அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். 2026 கும்ப ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க வேண்டும் என்பது தெரிந்து கொள்ள வேண்டுமா? இதோ கும்பம். தன்னுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவீர்கள். ஆனால் அது சற்று கடினமாக இருக்கும். வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் முடிவு சந்தோஷமாக இருக்கும். ஆதலால் தந்தை மகன், வேலை முதலாளி, தொழிலாளி முதலாளி இவர்களுக்கு ஒரு கடுமையாக இருக்கும். உதாரணம் எப்படி சொல்லலாம்? முதலாளி சொல்வார், எப்பா இந்த வேலையை முடிச்சுட்டு போப்பா. சார் எனக்கு அர்ஜென்ட்டாக வெளில போகணும். அதெல்லாம் தெரியாது, முடிச்சுட்டு போ. உன் திறமைக்கு இதெல்லாம் கொஞ்சம் நேரம்ப்பா, ஒரு மணி நேரம் ஒர்க் பண்ணுப்பா, நானும் நல்லா இருப்பேன், அதனால் வந்த வருமானம் நல்லா இருக்கும், அதனால் நீ நல்லா இருப்பா என்று வேலைகளில் சற்று சிரமங்கள் இருக்கும். அல்லது சில பேருக்கு வேலையிலிருந்து ஓய்வுகள் கிடைக்கும். இல்லைப்பா இந்த வேலை முடிச்சு போச்சு, நான் அடுத்த வேலையை அப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு உங்களை தட்டு கழிப்பார்கள். ஆக வேலையில் சிரத்தையுடன் இருக்க வேண்டும், வேலையில் சிந்தனையுடன் இருக்க வேண்டும். குறிப்பாக வாகனங்களை இயக்குவதும் அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்கள் வார்த்தைகளால் காயப்படுவதற்கும் காயப்படுத்துவதற்கும் கும்பம் இந்த வாரம் சற்று மேல் அதிகாரிகளால் கொட்டுக்கள் கொடுக்கப்படும் அல்லது திட்டுக்கள் வாங்கப்படும். ஆதலால் மேலதிகாரியை கவனமுடன் சிரத்தையுடன் நல்ல பெயர் எடுக்க வேலையில் சீரும் சிறப்புமாக கண்ணும் கருத்துமாக இருங்கள். குறிப்பாக பைபாஸ் ரோடுகளில் இருக்கும் கடை வைத்திருப்பவர்களும் தொழிலாளர்களும் போக்குவரத்தில் ரோடை கிராஸ், அதாவது பாதையை கடக்கும் பொழுது கவனமுடன் கடக்க வேண்டும். ஆக கும்பம் வார்த்தைகளில் கவனம், வேலைகளில் கவனம், குறிப்பாக கடன்களில் கவனம். ஏனென்றால் உங்களுடைய ஆசைக்கு இப்பொழுது கடன்காரர்கள் கொடுப்பவர்கள், நல்லா புரிஞ்சுங்க, கடன் வாங்கிறதுக்கு இல்லை, கொடுப்பவர்களை உங்களை அதிகமாக நச்சரிப்பவர்கள். வச்சுக்க மச்சி வாங்க மாப்பிள்ளை, அதாவது மேலும் மேலும் பேங்க், சார் உங்களுக்கு என்ன சார் நான் லோன் தரேன், ஒன்றும் பிணையம் எதுவுமே தெரியல, ஜாமீன் எதுவுமே போட தேவையில்லை, இருந்தாலும் வச்சிங்கன்னு சொல்லுவார்கள். ஆக வருமானங்கள் வந்து விடும், ஆனால் அது அத்தனையும் கடன்களாக இருக்கும். வேலைக்காரர்கள் உங்களுக்கு இம்சைகளை கொடுப்பார்கள். அல்லது உழைப்பு அதிகமாகி கால் மூட்டுகளில் ஒரு வலிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக வேலைகளிலும் மேல் அதிகாரிகளிடம் அல்லது இப்படி எடுத்துங்க, அரசாங்கத்திடம். இப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்களா கவர்மெண்ட் ஃபைன் போடும், இல்லை டேக்ஸ் போடும். கட்டாதவர்களை கட்டி விடுங்கள். வீட்டு வரி ரசீதும் அல்லது வணிக வரி ரசீதுகளுக்கும் ஓவர் டியூவாக இருக்கும். இல்லை இன்கம் டேக்ஸ் ஐடி ஃபீல்டில் இருப்பவர்களுக்கு வேலை பளு அதிகம். குறிப்பாக இந்த ஒரு வாரம் கும்பராசி கடமையுடன் கண்ணியத்துடன், உங்கள் கண்ணியத்திற்கு ஒரு சோதனை வரும். செய்கிறானா செய்யலையா, முடியல என்பதை பார்ப்பார்கள். அதனால் மேல் அதிகாரிகள், அதாவது கேமராக்களை கண்டு அஞ்ச வேண்டும். நீங்கள் சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, அது காட்டி கொடுத்துரும். ஆக உங்களை புரளி செல்வதற்கும் போட்டு கொடுப்பதற்கும் கவனமுடன் இருங்கள். இவ்வாரம் சீரும் சிறப்புமாக இருக்கும். நன்றி, நமஸ்காரம்.